ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸோட 6வது நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால காலையில் ஒரு 6 மணியாக 5 நிமிஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி வேகமாகவே வாக்கிங் கிளம்பியாச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி சர்ச்சுக்கு போகணும், 9 மணிக்கு கிளம்பணும். அதனால் வேகமாக நம்ம வாக்கிங் போயிட்டு வந்தால் தான் காலை சாப்பாடை முடிச்சுட்டு நம்ம வாக்கிங் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாகவே கிளம்பியாச்சுங்க. இந்த வாக்கிங் போகிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குங்க. வழக்கம் போல் நான் சொல்கிறது தான். அதே போல் வாக்கிங் போயிட்டு நம்ம 7 மணியாக ஒரு 5 நிமிஷம் இருக்கும் போதே வந்தாச்சுங்க. அப்புறமேவும் உங்களோட நான் ஒரு விஷயத்தை இந்த வீடியோ மூலம் பகிர்ந்துக்கலான்னு நான் ஆசைப்பட்றேங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர், அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா சக்தி. அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட வீடியோவை பார்த்துட்டு அவங்களுமேவும் வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறாங்க. அவங்களோட வெயிட்டு 77 கிலோ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. இந்த 30 நாள் சேலஞ்சில் நானும் கலந்துக்கிறேங்க்கா அப்படி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பும் போது எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த மெசேஜை பார்க்குற 2-3 பேர் நம்மளுமே வெயிட் லாஸ் பண்ணனா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குமே உருவாகுங்க. அதனால நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் நீங்களுமே மெசேஜ் அனுப்புங்க. அது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருப்புங்க. இந்த வீடியோ மூலமாக நான் சக்திங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. நீங்களுமே உடம்பை குறைச்சிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம 7 மணிக்கு வந்துட்டு ஒரு குளியல் போட்டுட்டு அதுக்கப்புறமா எப்பயும் போல் வழக்கம் போல் 200 ml வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கிட்டேங்க. எப்பயுமே சண்டேனா சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 வெங்காய வடை இல்லைனா ஒரு 2 உளுந்த வடை சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு தான் சர்ச்சுக்கு கிளம்புவேன். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். ஆனாலும் ஆரோக்கியத்துடன் இருக்கிறதுக்காண்டியேவும் அதை விட பெஸ்ட்டான இங்கே பாருங்கள், பாசி பயிரை நல்லா முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குங்க. இன்றைக்கி நான் இது தான் சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தான் இந்த பாசி பயிர் இப்படி முளை கட்டி சாப்பிட்ணுன்னு இல்லைங்க. நார்மலாக எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் ஒரு கை பாசி பயிர் இந்த மாதிரி நல்லா முளை கட்டியை வச்ச பயிரை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. நான் இன்றைக்கி இந்த பாசி பயிர் தான் காலையில் எடுத்துக்கிற போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, கொஞ்சமாக சத்து மாவு கஞ்சியும் எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், இதுவுமே நல்லா கேரட் போட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இந்த சத்து மாவு கஞ்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவேன். தேங்காய் பூ நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவேன். இப்போ கொஞ்சம் காரம் நான் சேர்த்து பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 8:30க்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சர்ச்சுக்கு கிளம்பியாச்சுங்க. ஒரு 9 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு. 9 மணிக்கு போயிட்டு ஒரு 11:30க்கெலாம் மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மத்தியான சாப்பாடுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சமையல் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமேவும் அவிச்ச முட்டையை சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு ஆம்லேட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லிச்செடி இதெல்லாம் போட்டு நல்லா ஆம்லேட் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் பசி அதிகமாக இருந்ததுனால 2 சப்பாத்தி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பழைய குழம்பு இருந்தது, அதை நான் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேங்க. எங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கு வேறு குழம்பு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டேன். நல்லா திருப்தியாக 2 சப்பாத்தியும் நல்லா முட்டை ஆம்லேட்டும் சுட நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேலைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நைட் சாப்பாடுக்கு கரெக்டாக ஒரு 5:30க்கும் நம்ம சுண்டல் அவிச்சுக்கிட்டாச்சுங்க. நல்லா சூடான சுவையான சுண்டல், சூப்பராக மசாலா சுண்டல் 5:30க்கெலாம் சாப்பிட்டுக்கிட்டேன். பால் எதுவும் சாப்பிட்லைங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் எப்பயும் போல் மொட்டை மாடியில் போய் நடந்துட்டு வந்துட்டு 9 மணிக்கு திரிபலாசுரம் எப்பயும் போல் எடுத்துக்கிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி மேவும் குக்கு வித் கோமாளி கொஞ்சம் டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் உங்கள் பேரை சொல்லுங்கள், நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள். அதே போல் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.